சின்னவனே, தள்ளுங்க. சின்னவனே, அப்பா அடுத்து நீ என்ன பண்ண போற? சிஏ பண்ணலான்னு இருக்கேன்ப்பா. நீயாவது படிச்சு வாத்தியார் பிள்ளை மக்கள்னு காமி, அதான் எனக்கு பெருமை. இல்லைன்னா வெளியில நான் வாத்தியார்னு சொன்னா 4 பேர் என்னைய காரி துப்புவாங்க. படிக்கலைனாலும் நாங்களும் வாத்தியார் தான். அவங்களாம் பசங்களுக்கு பாடம் சொல்லி வளர்க்குறாங்க. ஆனால் நான் பயிருக்கு உரத்தை போட்டு வளர்க்குறேன். அப்போ நானும் ஆமா சொல்லு. இந்த மாதிரி எகனமோகன பேசலாம் நிறைய பார்த்துட்டேன். எல்லாம் ரோட்ல அலைஞ்சிக்கிட்டு தெரியுது. சோத்துல உப்பை நிறைய போடுன்னு சொன்னா கேட்டா தானே. எனக்கெல்லாம் அளவாக தான் இருக்கு. 10லன்றவங்களுக்கு வேணா அள்ளி கொட்டு. இஞ்சாருங்க. இவருக்கு முணுக்குனா மூக்கு மேல கோவம் வந்து நிக்கும். இந்தா நீ என்ன சாப்பிடாம அப்படியே வச்சிருக்க? சாப்பிடு. வெற்றி அப்பா கோச்சிட்டு போறாரு பாரு. வாச வரைக்கும் போயிட்டு வந்துருவாரா. நீ ஏட்டிக்கு போட்டியா தானே பேசுற? என்ன பண்ண சொல்ற? நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆசைப்பட்டு என்ன பண்றது? நம்ம ஊர் சுப்பிரமணிய சோசியா அன்னைக்கே சொன்னான், அந்த சரஸ்வதியே இறங்கி வந்து உங்க அப்பாவோட நல்ல பாடம் நடத்தினாலும் உன் மண்டையில ஏறாதுன்னு. இதுல இருந்து என்ன தெரியுது? இது நீ சொல்லவே இல்லையே. எனக்கும் படிப்புக்கும் ஆகவே ஆகாது. ஆமா விட வெற்றி, படிச்சாதான் அறிவாளியா என்ன? உனக்கு தெரியுது. பெரியவனே, நீ தொழிலதிபர்ரா. உனக்கும் தெரியுது. ஆனா சில ஜென்ம 2 தோசை வேணுமா? இந்த மனுஷன் காய்கறி வாங்க போனாலே இதே சோலிதான். வதங்கினதும் வாடினதுமாவே இருக்கும். இவரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க. மா வெற்றி எங்க? அவன் காலையிலேயே கிளம்பி போயிட்டான்டா. காலையிலேவா? எங்க? கடைக்கு. நொப்பாரு கூட 6 அமர 9 மணிக்கு மேலதான் பள்ளிக்கூடத்துக்கே கிளம்புவாரு. ஆனா இவன் காலையில டான்னு 6 மணிக்கே கிளம்பிடுவான்டா. அப்படி ஒரு தொழில் பக்தி. பக்தி கொஞ்சம் ஓவரா தெரியுது. ஜோசியர் சாமி, அப்படி என்னதான் தெரியுது? எல்லாமே தெரியுது. அப்படி என்னதான் இருக்கு? உன் கட்டம் ரொம்ப மட்டமா இருக்கியா? ரொம்ப மட்டமாவா? ஆனா ஆமையா, சனி நடு வீட்டுக்குள்ள உட்காந்து குத்து சாங் கேட்டுட்டு இருக்கு. குத்து சாங் கேக்குதா? ஆமா. அப்படின்னு அது உள்ளுக்குள்ளே வந்துருச்சா? ஆல்ரெடி குடும்பம் நடத்துறதா அதுவா நினைச்சிட்டு இருக்கு. என்ன கரைய முடியாது. இந்த ஊருக்குள்ள 100கணக்கான வீடுகள் இருக்கிற பொழுது என் வீட்டுக்குள்ள வந்து ஏறி இருக்கேன். சாமி, சனி மட்டும் தானா? 3ஆவது இடத்துல இருந்து ராகு எட்டி பார்த்துட்டு இருக்காயா? கரெக்டா சொன்னீங்க. அவன் பேர் ராகு இல்ல, ரகுங்க. அங்கே பார்க்காதீங்க, ஏற்கனவே இங்கே பார்த்துட்டு இருக்கா. இங்கே பாருங்க, என் ஒய்ஃப் எப்படி? நீங்களே சொல்லுங்க. வாடகை வண்டி டிரைவர்னா சவாரி வந்தா போகணும். ஆனா இப்ப போக மாட்டேங்கிறாங்க. பக்கத்துல தூங்கிட்டு இருக்கிற எழுப்பி நீ போடன்னு அனுப்பிட்டு இவன் இதே ஜோலியா இருக்காங்க. அவன் எப்படி போவான்? நெட்டி ரொம்ப பெதுக்குறானே. விடாதில்ல. ஏன் விடாத சாமி? யோ, சூரியன் கூட 5ஆவது இடத்துல இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்காயா? சூரியனா? நீங்க சொல்லித்தாங்க எனக்கு தெரியுது. இவன் எந்த ஊர்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா விடிஞ்சு இருந்துச்சா கரெக்டா வந்து நிக்கிறான். கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இவளை கரெக்ட் பண்றதுக்கு குறியா செயல்படுறாங்க. ராஜா என்னய்யா, 9ஆவது இடத்துல இருந்து குருவும் எட்டி பார்த்துட்டு இருக்கிறான். என்ன சோசியர் நீங்க? அவன் முழு பேர் குருமூர்த்திங்க. குருன்னு சாட்டா சொல்றீங்க. ஆளை பார்த்தீங்களா? நல்ல வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்த விறகு கட்ட மாதிரி கின்னு இருக்கும். இவன் மைதா மாவுல மன்மத விட்ட காமிக்கிறாங்க. ஏதோ கடவுளர்னால இது வரைக்கும் இதை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க போல இருக்கே. ஒரு இலசை பிடிச்சி போட்டோம்னா கடைசி காலத்தில் நம்மளை தாங்கி பிடிக்குமே தப்பாக கணக்கு போட்டு சம்பாரிச்ச காசெல்லாம் செலவழித்து பிரமாண்டமாக கல்யாணம் பண்ணேன். ஆனால் இந்த பரதேசி பசங்க ஒத்த பைசா சம்பாதிக்காமல் உழைக்காமல் ஓசியிலே மங்களம் பாடுறதுக்கு துடிக்கிறானுங்க. இவனுங்களை அண்டை விடாமல் பண்ணுறதுக்கு என்ன சாமி வழி? வழி இருக்கு. சொந்த வீட்டில் சந்திரன் வந்து குடியேறினா உங்கள் எல்லா ப்ராப்ளமும் சால்வ். படா, எப்போ சாமி வருமா? இப்போவே ரெடியாக தான் இருக்கிறான். புரியலையே. ஐயம் சந்திரன், ஜெயச்சந்திரன். நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்பயே வந்து நான் பால் காய்ச்ச ரெடியாக தான் இருக்கிறேன். எப்போ வரட்டும்? இப்போவே வா. ஒரு பாதுகாப்பு சொன்னியா? நாட்டுக்கோழி முட்டைக்கு நல்ல பாம்பு பாதுகாப்பாடா.
பழமொழிலாம் நல்லா தான் பேசுற ஆனா படுத்துனே தூங்கிடுறியே. ஒத்தாச வெற்றி எங்க வெற்றி எங்க போயிருக்காப்ல? கத்துக்க போயிருப்பாப்ல. கத்துக்கவா? வெற்றி தம்பி இருக்காப்லையே, கலட்டி கொடுக்கறதுல கர்ணனா இருந்தாலும் கத்துக்கிறதுல அப்துல் கலாம் ஐயாவோட சீடரா இருக்காப்ல. எந்த மண்ணில் என்ன பயிரிடலாம், என்ன பயிருக்கு என்ன உரமிடலாம்னு தான் காதலிக்கிற தொழில தினசரி ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டே இருக்காப்லையா. அதான் வாத்தியார் வீட்டு பிள்ளைங்கிறது. இப்பயே அவளை பார்க்கணும்னு சொல்றதெல்லாம் ரொம்ப டூ மச் வெற்றி. ஏன்டா பார்க்கக்கூடாது? ஏன் பார்க்கக்கூடாது? எதுக்கு பார்க்கணும்? ஆ, என் தம்பி பொண்டாட்டி நம்ம வீட்டுக்கு வரப்போகிற மகாலட்சுமி அண்ணன் நான் பார்க்கக்கூடாதா? அதுக்குள்ள வெற்றி நீ போய் பிரச்சனை கிச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, ஊர் ஒன்று கூட்டிடுவாங்க. அவங்க அப்பா யாரும் தெரியும்ல, ஊர் பிரசிடென்ட். ஊருக்கு தானே பிரசிடென்ட்டு, நாட்டுக்கு பிரசிடென்ட் இல்லைல்ல. வெற்றி என்ன என்னடா தம்பிகளா? கிரிக்கெட் மேட்ச் வச்சிருக்கோண்ணே. என்னடா போன வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்தீங்க, இந்த வருஷம் நோட்டீஸ்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. எவனை ஸ்பான்சருக்கு சிக்கிட்டானா? என்னண்ணா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் ஒத்துப்பீங்க தான் முதல் பரிசு உங்கள் பேரை உரிமையோட போட்டு நோட்டீஸ் அடிச்சிருக்கோம். என்னடா கடைசி ஏன் தலையிலே கட்டுறீங்க? அடுத்த மாதம் தானே? ஆமாண்ணா. சரி, நாளைக்கு வந்து வாங்கிக்கோ. வரேண்ணே. ஆ சரி. கடையை திறந்து வச்சு ஒரு டீக்கு வெளி இல்லையே. தம்பி டீ சாப்பிடலாமா? மூடுல ஒத்தாசை. எது மூடு இல்லையா? எப்ப டீ சாப்பிட்றதுக்கெல்லாம மூடு வரணும்? எனக்கெல்லாம் எதுக்குமே மூடு வராது, நான் வர வச்சுக்கிறது கிடையாது. வர வச்சுட்டாலும் கழுத வளருது. நீ டீ வாங்கிட்டாடா, சும்மா ஒத்தா சார், எனக்கும் மூடல. உனக்கும் டீ கேட்டல சாப்பிடலாமா? தம்பிக்கு மூடு வந்துருச்சு. வாடாமலி சீக்கிரம் சட்டை எடு, தம்பிக்கு மூடு மாறிட போகுது. நீ எங்க போற? மூர்த்தி வருவான், கடையை திறந்து பார்த்துக்கோ. நாங்கள் டீ சாப்பிட்டோம். வாடாமலி உனக்கு டீ போடாம சிரமம் வேண்டாம், நான் வெளியில போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஆமா, எடுப்பா எடுப்பா. மாத்தாடி கட்டா பசங்க இவனுக்கு உள்ள பூத்து பூத்துறாங்க. வண்டி நிறுத்துப்பா. வாடாமலி புருஷனுக்கு சட்டை எடுத்தியா, பூட்டுக்கு சாவி எடுத்தியா? உள்ள வந்து உனக்கு டீ கேட்டதுக்கு ஏன் பையன் காடு கரைக்குள்ள கூட்டிட்டு தெரியுறா? அந்த தெரியுது பாரு, அந்த ஊர்ல தான் டீ நல்லா இருக்குமா. நீ போய் குடிச்சிட்டு 2 நாள் சேர்ந்து வா, என்னை இறக்கி விட்டு நான் கிளம்புறேன். சேத்த சும்மா இருக்கியா? 4 வருஷமா சும்மா தான் இருக்கேன். என்னையா சொல்ற? அதான் 4 பேர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காங்களா? அதான் தெரியுதுல, ஏத்துன இடத்துல என்னை இறக்கி விடுப்பா. இறக்கி விட்டா காப்பாத்திருவேன். காப்பாத்தி பேச்ச விளக்காதையா. நீ பேசாம மூடிட்டு வர்றியா? ஐயோ, என்ன இது வரைக்கும் பார்க்காத இடமா இருக்கு. இவ்வளவு பெரிய பங்களாவுக்குள்ளே டீ கடை வச்சிருக்காங்க. எப்படி இவங்களுக்கெல்லாம் வாடகை கட்டுப்படி ஆகுது? ஏப்பா ஆளு ரொம்ப கூட்டமா இருக்கு, வா வேற கடையில் போய் குடிக்கலாம். வண்டி எடு. நம்ம டீ சாப்பிட வரல, அப்புறம் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பொண்ணு பார்க்கவா? என் தம்பி இந்த வீட்டு பொண்ணை லவ் பண்ணிட்டான், சரி, அதான் பார்த்துட்டு போனான்னு வந்திருக்கோம். இன்னைக்காவது பெரிய மனுஷனா நடந்துக்கோ. நான் உன்ட்ட என்னைக்கா பெரிய மனுஷன் சொன்னேன்? ஏடி வீட்டில் ஓடி விட்டுறியா? வீட்டில் போய் சும்மா தானே இருக்க போற. ஐயா என்ன ரொம்ப சத்தம் கேட்குது? இளவு விழுந்துருச்சா? இது வரைக்கும் விழல, இனிமே தான் விழப்போகுது. என்னையா பெரியவர் இப்படி சொல்றாரு? எங்கள் ஊர் பிள்ளைங்க பஸ்ஸில் போனப்ப பக்கத்து ஊர் கோயிலில் கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதான் எங்கள் பிரசண்ட்டை உரிச்சு பூச்சிட்டு இருக்காரு. எங்க இந்த தம்பி ஒரு இடத்துல வைக்காத இங்க இருக்குதா? தம்பி எவன் வீட்டு பொண்ணை எவனோ பார்த்ததுக்கு அந்த ஆள் உள்ள வச்சு உப்பு தடவிட்டு இருக்கான். நீ அவன் பொண்ணு அவன் வீட்டுக்கே பார்க்க வந்திருக்க, தெரிஞ்சிச்சு. மசாலா தடவி பயப்படியா? முடியாது. தயவு செஞ்சு பயப்படியா? யாரை பார்க்கணுங்க? இந்த ஊர் பிரசிடென்ட் எங்க வீட்டுக்காரவு தான். ஒரு சோழியா இருக்கவோ. இருங்க, வந்துருவோம். ஒருக்கி பசங்க, எங்க ஊர் பொண்ணுங்களை கலாட்டா பண்றீங்க நீங்க. ஏய், எந்திரிங்க. இனிமே எங்க ஊர் பொண்ணுங்களை கேலி பண்ணீங்க, தொலைச்சிடும். தம்பி, இதுக்கெல்லாம் நான் எதுக்கு தம்பி? எப்போதுமே சாதாரணமாக தான் நடத்துவோம். ஆனால் இந்த வருஷம் ஒரு பெரிய மனுஷன் தலைமை தாங்கன்னா நல்லா இருக்குமேன்னு விசாரிச்சதில் முசிறி 32 கிராமமும் உங்கள் பேரை தான் சொன்னாங்க. எங்கள் பழனுக்கு அப்படியா சொன்னாங்க என்னை பற்றி? அப்படித்தான் சொல்றாங்க. நான் அப்படிலாம் ஒன்றும் பெரியா இல்லை தம்பி, ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். சரி, ஏதாவது சாப்பிடுங்களேன். எனக்கு ஒன்றும் வேணாம், அண்ணன் தான் டீனா விரும்பி சாப்பிடுவார். அம்மாடி 2 டீ எடுத்து டீ கேட்டதுக்கு எங்கே வந்து வாங்கி கொடுக்குறேன்? இங்கேயாவது வாங்கி தரேன்ல. அது சரி, பெரியவர் யாரு? ஒத்தாசை. உங்களுக்கு ஒத்தாசையாக வந்திருக்காருன்னு தெரியுது. பேரு? பேரே ஒத்தாசை தாங்க.
ஓ ஐயா, ஐயா, ஐயா. ஒத்தாசையா? இவர் எதுக்கு என் பேர் மனப்படம் பண்றாரு? உன்னை மறக்காமல் இருக்கத்தான். மசாலா மசாலா. எப்படி என் தம்பி செலெக்ஷன்? ரொம்ப நல்லா இருக்குப்பா. நம்ம வீட்டு டீ எப்பவும் நல்லா இருக்கும் தம்பி. வேணும்னா இன்னும் சாப்பிடுங்க. வேணாங்க. நீ விவரமா கேட்குற இருந்தால் வெள்ளந்தியா பேசுகிறான் பார்த்தியா? மூடிட்டு குடிக்கிறியா? தேங்க்ஸ்ப்பா. டீ படுப்பிரமாதமையா. சரி, அப்புறம் அப்போ நாங்கள் வர்றோங்க. வரமியா? வந்துடுறேன். ஐயா கண்டிப்பாக வந்துடுவீங்களா ஐயா? கண்டிப்பாக வருவோம் தாசை. பேர் பதிஞ்சிச்சு. ஆனா உங்களுக்கு இப்படி கோவம் வரக்கூடாது. ம் அவனை ஆடிட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி மண்ணொலி போட்டா போறாதா? நாம ஆசைப்பட்டதெல்லாமா நடக்குது? நீங்களும் தான் படிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்க. கடைசியில நான் தானே உங்களுக்கு வந்து வாச்சேன். இப்ப நம்ம சந்தோஷமா குடும்பம் நடத்தலையா? நீ இப்ப என்ன சொல்ல வர்ற? சின்னவன் ஆசைப்பட்ட பொண்ணை ஒரு முறை போய் கேட்டு பார்த்துட்டு வந்தாதான் என்ன? ஏய், உனக்கு ஏதாவது புரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா, புரியாதுங்கிறதுனால தான் சாப்பிடுங்கன்றதை தவிர வேற எதுக்கும் வாயை திறக்கிறது இல்ல. இதே வேற வீட்டு பயிலுவலா இருந்தா இழுத்துட்டு வந்து நிப்பானுவோ. நம்ம வீட்டு பயிலுவோ அப்பான்லாம் வந்து நிக்கிறாங்க. இப்ப நீ முடிவா என்ன சொல்ல வர்ற? புள்ள ஆசைப்பட்டாங்க. விரல்ல புண்ணு பட்டா வேதனையா தான் இருக்கும். அதுக்காக வெட்டி எறிய முடியுமா? நீ இப்படி எல்லாம் பேச மாட்டேடி. ஆமா, என்னைக்கு என்ன பேச விட்டுருக்கிய? வாயை திறந்தாலும் ஏதாவது ஏய் சொல்லி ஏய் அடிச்சுடுவீங்க. ஏய், உன் பிராணத்தை ஆரம்பிச்சிட்டியா? நீ போய் படு, காலைல பேசிக்கலாம் போ. ஆ, ஆ. போ. நான் சொல்லி கொடுத்த மாதிரி தாங்க பேசினேன். ஒத்த வார்த்தை மாத்தலடா. ஆனாலும் கடைசியில் இந்த வார்த்தை கண்டுபிடிச்சாரா? நினச்சேன், உன்னை அனுப்பும்போதே நினச்சேன். நீ தான் ஓவர் ஆக்டிங் பண்ணி சொதப்பிருப்ப. சமாளிச்சிட்டேன்டா. நசமா? சத்தியமா சமாளிச்சிட்டேன். இன்னைக்கு தான் சமையலை தாண்டி உருப்படியான ஒரு காரியம் பண்ணியிருக்க. போய் படு. ஆமாம், உன் கணிப்பு படி வாத்தி அடுத்து என்ன பண்ணுன்னு நினைக்கிறேன்? சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ ஜகடம் ஜகடம் ஜகடகரம் டம் ஜகடம் ஜகடம் ஜகடகரம் டம் ஜகடம் ஜகடம் ஜகடகரம் டம் ஜகடம் ஜகடம் டம். ஏய், நாங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் லவ் சாகாதுடா. So, the girl is not willing to come, right? அப்போ கிட்னாப் தான். நண்பா, அந்த கிட்னாப் கிட்ட எடுத்துட்டு வா. முன்ன மாதிரி கண்மூடித்தனமான ரிஸ்கெல்லாம் இப்போ எடுக்கிறது இல்லை நண்பா. இவனுக்கு காலில் வேறு அடிபட்டுச்சா, நடக்கிறதுக்கே சிரமப்படுறான். ஆனால் எல்லா ஆப்ரேஷனுக்கும் வந்தே தீர்வேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். ஸோ ரூட்டை கொஞ்சம் மாற்றிட்டோம். சம்மந்தப்பட்டவங்க 10 அடி தூரத்தில் இருந்தால் ஸ்ப்ரே, கொஞ்சம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா, கத்துனாங்கன்னா கத்தி. வயலன்ஸ் வேணாமே. உனக்கு வயலன்ஸ் பிடிக்காது, சைலன்ஸ் தான் பிடிக்கும்னு எனக்கும் தெரியும் நண்பா. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இதான்னு இதை வச்சு அவளுக்கு ஏதோ பயப்படாதப்பா, வெறும் மயக்கம் தான், உன் ஆளுக்கு ஒன்றும் ஆகாது. இதை நம்ம கர்ச்சிப்பில் போட்டு கரெக்டாக வச்சிட்டோம்னா 4 மணி நேரத்துக்கு மூச்சு பேச்சு இருக்காது. இதை எப்படி மூக்கில் வச்சா தண்ணிக்குள்ளே விழுந்துடாத. வாங்கப்பா போலாம். எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம்? பொண்ணை தூக்குறதுக்கு. அதுக்கே என்னை தூக்கிட்டு வந்தீங்க? ஏன் அவனுக்கு ஒன்றுனா நீ வரமாட்டியா? ஒன்றும் இல்லை, 5 நாள் கூட நான் வரமாட்டேயா? ஐயோ, ஊரே பார்க்குறேன், என் மூஞ்சியை கண்டுபிடிச்சிருவாங்களே. சரவணா கொஞ்சம் தள்ளி உட்கார்றா. என்ன நண்பா, சம்மந்தப்பட்டவங்க வந்திருப்பாங்கல்ல? ஏய், அந்த பொண்ணு வந்திருக்கும்ல? வந்திருக்கோம். தம்பி, அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க. ஃபோட்டோவா? என் ஃபோனை வெற்றி உடச்சிட்டாப்புல, டோட்டல் டேமேஜ். சரி, நானே வரேன். நண்பா நீ இரு, பொண்ணை தூக்குனதும் இப்படின்றதுக்குள்ள நீ கிளம்பணும், நான் பார்த்துக்கிறேன். நண்பா, அந்த பொண்ணே உங்களுக்கு தெரியாது,
அது இந்த கூட்டத்தில் எப்படி? என்ன ஒரு 5000 பேர் இருப்பாங்களா? அதில் பாதி பேர் பெண்கள்னு வச்சுக்கிட்டா 2500 பேர். அந்த 2500 பேரில் 1500 பேர் கல்யாணம் ஆனவங்களை பிரித்தா மீதி 1000 பேர். அதில் ஒரு வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்க க்யூட் பேபிஸ் ஒரு 500 பேர். மீதி இருக்க 500 பேரில் 50 பேர் காலேஜ் போயிருப்பாங்க. அதில் அவன் தம்பி படித்த காலேஜில் 10 பேர் படிச்சிருப்பாங்க. பிரசிடென்ட் பொண்ணுன்னு வர சொல்கிறீங்க. இவனை பார்த்தாலே தெரியுது, பார்க்க பாலிஸாக அழகாக இருக்க பொண்ணாக தான் பார்த்து பிடிச்சிருப்பான். அந்த ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி நண்பா, நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு ஏப்பா தண்ணி குடிக்க பேசிட்டு இருக்கேன்? அந்த பொண்ணத்தை எனக்கே நல்லா தெரியுமே. சரி நீ வா. நான் வரமாட்டேன், நான் வீட்டுக்கு போகணும். அங்கே போய் சும்மா தானே இருக்க போகிற? விட்டு வைக்கல. வாடா மல்லிகை உன் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ. வாடா மண்டவலா, எப்படி இருக்க? ஏதோ இருக்கண்ணே. என்னடா கல்யாணம் 4 மாசம் தான் ஆகுது, இப்படி சலிச்சுக்கிட்டு பேசுற? அட ஏண்ணே நீங்கள் வேற. நானே ஏன்டா அந்த கல்யாணத்தை பண்ணோம்னு இருக்கேன். ஏன்டா புது பொண்டாட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணுதா? அவன் என் கூட இருந்தால் தானே பிரச்சனை பண்ணுறதுக்கு. கூட இல்லையா? எங்கே போச்சு? அட ஆமாண்ணே, தாலி கட்டின மறுநாளே ஆடி மாதம்னு சொல்லி அவளை அவள் அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்கண்ணே. விடா விடா, காலகாலமாக நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிக்கிற கலாச்சாரம் தானே. ஏன் வாடாமலையும் போயிட்டு வந்துச்சு, ஆனால் ஆவணி பிறந்திருக்கும்ல. ஆவணி மாதம் எனக்கு ஏதாவது வேண்டுதல் பாக்கிருக்குன்னு சொல்லி எங்கள் அப்பா எனக்கு மாலையை போட்டு விட்டு மலைக்கு அனுப்பிச்சி விட்டான். டேய், நம்ம அப்பைக்கு நமக்கு எது பண்ணாலும் நமக்கு நல்லதுக்காக தாண்டா இருக்கும். சரி, புரட்டாசி பிறந்திருக்கும்ல. புரட்டாசியும் வந்துச்சுண்ணே. அவளுக்கு ஏதோ வேண்டுதல் பாக்கிருக்குன்னு சொல்லி அவங்க அப்பன் அவளுக்கு ஒரு மாலையை போட்டு ஏதோ ஒரு மலைக்கு அனுப்பிச்சி விட்டான். என்னடா இது, வளைச்சு வளைச்சு மலையை போட்டுருக்கானுங்க. ம், சரி, ஐப்பசி பிறந்திருக்கும்ல. அதுக்குள்ளே அவளுக்கு புள்ளையே பிறந்துருச்சுண்ணே. கல்யாணம் ஆகி 4 மாசம் தான் ஆகுது. இவன் சொல்ற கணக்கு இப்படி பார்த்தா விரல் கூட பட்டிருக்க வாய்ப்பு. எப்படிடா அது? அதைத்தானே நானும் கேட்டேன். அதுக்கு போய் ஏண்டா கட்டின பொண்டாட்டியை சந்தேகப்படுறான்னு சொல்லி என் சின்ன மாமனார் என்னை செருப்பால் அடிச்சு விட்டானே. இப்போ எங்கே கிளம்பிட்டாப்பா? என் பொண்டாட்டிக்கு பத்தியாச்சோறு கொண்டு வரேனே. பத்தியம் இந்த பசு வந்துருச்சு, கிளம்பா. சரிண்ணே, நான் கிளம்புறேண்ணே. சின்ன மாமனார் ஓடி வந்து செருப்பு கழட்டி அடிச்சிருக்கிறான்னா சம்மந்தப்பட்டவன் யாரா இருப்பான்? நம்ம அளவுக்கு கண்ணுங்கருத்துமா இல்லாமல் இப்படி கோட்டை விட்டுட்டானே. நாங்களாம் இருக்கிற வரைக்கும் லவ் சாகாதுரா. ஏன்டா? ஆமா, தம்பிக்கு தூக்க சொன்னாங்க, அண்ணன் கூட மாலையை கழுத்துமா நிக்குது. அதான் சரிப்பட்டு வராது. நான் ஒத்துக்க மாட்டேன். அடிப்பான்டா. ரைட் விடு. அவன் அடிக்கலன்னா நான் அடிப்பையா. நீ ஏன் நாங்கள் அடிக்க மாட்டோமா? எதுக்கு? நல்ல வேலையா, நீ அன்னைக்கு ஆளை மாற்றி தூக்குனதுனால என் மண்டை தப்பிச்சது. நீ மட்டும் ஒழுங்கான ஆளை தூக்கி இருந்தா இந்நேரம் முன்னால் நான் உட்காந்துட்டு இருக்க முடியாது. இருந்து மட்டும் என்ன செய்ய? இவன் பேச்ச மாட்டாரு. வேலையை சொதப்பிட்டீங்கல்ல, தொழில் கைவசாகல இல்ல, இதெல்லாம் ஒரு பொழப்பா? பேசாம தொழிலை மாத்திட்டு போங்கப்பா. மாற்றணும்னு எப்போவும் முடிவு பண்ணியாச்சு. அப்படி முடிவு எடுத்துட்டு போ. ஆனா என்ன ஆனா அவனா? கடைசியாக ஒரு பொண்ணை தூக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். எந்த ஊரு? மதுக்கூர். மதுக்கூர் ஊர் யாருப்பா பொண்ணு? அந்த ஊரில் இந்த ஊரில் பாம்பிஞ்சிலேருந்து பல்லு போன கிளை வரைக்கும் என் கடைக்கு தான் பாவாடை வைக்க வருது. யாருன்னு மட்டும் சொல்ல, அந்த பொண்ணு தூக்கி கொடுத்து வாக்க நான் காப்பாற்றி கொடுத்துறேன். ஒத்த பொண்ணை 4 பேர் தூக்க சொல்கிறாங்க. யாருக்கிட்ட தூக்கி கொடுக்குறதுன்னு தான் குழப்பமா இருக்கு. இதில் என்ன குழப்பம்? அந்த பொண்ணுக்கு யாரை பிடிக்குதுன்னு கேளுங்க, ஸ்ட்ரைட்டாக அவன்கிட்ட கொண்டு கொடுத்துருங்க. அதானே நீ கேட்டு சொல்றியா? பேரை சொல்லுப்பா. வாடாமல்லி. வரேங்க. வணக்கம். சாரி நண்பா, ஆக்சுவலாக அன்னைக்கு. ஏய், சீக்கிரம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புடா. அப்புறமா வந்து கொடுத்துரு.